வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அரிசி 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சாச்சு. ஒரு வாழைப்பூ சின்னதாக எடுத்து மோரில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 ஸ்பூனு, பிரியாணி இலை 1, லவங்கம் 4, பட்டை 3, ஸ்டார் அனீஸ் பாதி, அன்னாசி பூ பாதி, ஏலக்காய் 2, மிளகு 8, சோம்பு 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு, தக்காளி 2, புதினா ஒரு கைப்பிடி அளவு, மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு, வாழைப்பூவையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசால் 1 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் பாதி பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். புதினா இலை, மல்லி இலை, நெய் விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு 3 விசில் விட்டால் வாழைப்பூ பிரியாணி ரெடி.